7 குதிரை வாஸ்து படம் தவறியும் இந்த திசையில் வைக்காதீங்க. வாஸ்து படம் பெரும்பாலும் கடைகளில் வீடுகளில் இருக்குங்க. இது ஏன் வைக்கிறோம்? இந்த வாஸ்து குதிரை படத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் என்ன, இது எந்த திசையில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கக்கூடாது, இல்லை திசைகள் மாற்றி வச்சோம்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற பல விதமான சந்தேகங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேங்க. இந்த 7 குதிரை இருக்கக்கூடிய வாஸ்து படம் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காதுங்க. அதே மாதிரி இந்த 7 குதிரை வாஸ்து படம் அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். உங்களுக்கு வாஸ்து மீது அதிகமான நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வாங்கி வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் வைக்கலாங்க. வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வச்சிங்க அப்படின்னா, குதிரை அப்படிங்கிறது நவகிரகங்களில் 2 கிரகங்களை குறிக்கும். ஒன்று சூரியன், மற்றொன்று சுக்கிர பகவான். சூரியன் அப்படிங்கிறது வேகத்தையும் சக்தியையும் தரக்கூடியது, ஒரு கடவுளாக கருதப்படுது. சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு கல்வி, செல்வம், திருமணம் போன்ற சுகபோக வாழ்க்கை தரக்கூடிய கடவுளாக கருதப்படுதுங்க. ஐஸ்வர்யம், செல்வம், ஆரோக்கியம் மற்றும் திருமண தடை இருந்தால் நீங்குங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 7 குதிரை இருக்குது பார்த்திங்களா, வாஸ்து படம் தவறியும் இந்த திசையில் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது போல் நல்ல நன்மைகள் நடக்கிறதுக்கும் அதிகமாக கிடைக்கும். சூரிய பகவானோட அம்சம் பெற்ற 7 குதிரைகள் இந்த வாஸ்து படத்தில் இருக்கிறதுனால வீட்டில் தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டாமல் இந்த 7 குதிரை வாஸ்து படம் தடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த 7 குதிரைகள் வாஸ்து படத்தை வைக்கிறது மூலமாக உங்கள் தொழில் மென்மேலும் வளருங்க. உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடை எல்லாமே தகர்த்து மென்மேலும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் சில முக்கியமான விஷயங்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 7 குதிரை வாஸ்து படத்தில் பின்புறம் இருக்கக்கூடிய கலர் வானவில்லோட இருக்கக்கூடிய ஒரு கலராக தான் இது இருக்கும். ஓகேங்களா? வானவில் அப்படிங்கிறது இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் சூரியனோட ஒளிக்கட்டைகள் உருவாகக்கூடிய நிறங்களாக அது கருதப்படுதுங்க. அதனால் 7 குதிரை அப்படிங்கிறது சூரிய வம்சம். அதன் பின் இருக்கக்கூடிய கலரும் சூரியன் ஒளியினால் ஏற்படக்கூடிய அந்த கலரில் ஒன்றாக இருந்தால் அந்த 7 சூரியன் வாஸ்து படத்தில் மென்மேலும் சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது நீங்கள் இந்த 7 குதிரை பட வாஸ்து படத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதோட கலரை கவனமாக பாருங்கள். அந்த படத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாமே ஒரே நிறத்தில் ஓடுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஒரே திசையில் ஓடுகிற மாதிரி இருக்கக்கூடிய 7 குதிரை வாஸ்து படத்தின் சக்தி அதிகங்க. ஒவ்வொரு குதிரையும் வெவ்வேறு திசையில் ஓடுவது போல் அந்த படத்தில் இருந்தால் அதோட சக்தி வெவ்வேறு திசையில் போயிடும். ஒவ்வொரு குதிரையும் சாந்தமாக அமைதியாக இருக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கணும். ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள வாஸ்து படத்தை வாங்காதீங்க. இந்த 7 குதிரை வாஸ்து படம் வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த திசையில் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்தியே இருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக பூஜை பண்ணணும், பீரோ அதுக்குன்னு வச்சுருக்கணும் அப்படின்னு எந்தவித அவசியமுமே கிடையாதுங்க. இதை நீங்கள் வச்சாலே போதும், இந்த 7 குதிரை வாஸ்து படத்தோட சக்தி தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா 7 குதிரை வாஸ்து படத்தை பொறுத்த வரைக்குமே 4 திசைகளுமே சரியான திசை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இருந்தாலுமே சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசை இந்த 7 குதிரை வாஸ்து படம் வைக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அமைப்பு இல்லை என்றால் நீங்கள் வேற 3 திசையில் எந்த திசையில் வேண்டுமானாலும் வைக்கலாம்.
ஆனால் குறிப்பாக இந்த 7 குதிரை வாஸ்து படத்தை வைக்கும்போது அது உங்களோட வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய திசையாக இருக்கக்கூடாது. அந்த 7 குதிரை வாஸ்து படம் வீட்டை விட்டு வெளியே போவது போல நிலைவாசலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த 7 குதிரை வாஸ்து கூட நீங்கள் சுவற்றில் வைக்கும்போது குதிரை பார்க்கும் திசையில் சுவர் இருந்தால் நல்லதுங்க. அதாவது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா 7 குதிரைகளோட சக்தி வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்க வீட்டோட வாசல் பக்கம் 7 குதிரைகளோட படத்தை வைத்தா 7 குதிரைகளின் சக்தியும் உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வீக சக்தியும் சேர்ந்து வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்படின்னு வாஸ்து படத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்க. உங்களுடைய வியாபாரம் செய்யும் இடத்திலோ இல்லைன்னா நீங்கள் 7 குதிரைகள் வாஸ்து படத்தை வச்சிங்க அப்படின்னா அந்த படத்துக்கு எதிராக வாசல் கதவோ ஜன்னலோ வந்து இருக்கக்கூடாதுங்க. தொழில் செய்யும் இடமா இருந்துச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் முன்னேற்றம் எல்லாமே வெளியில் போயிடும். எந்த அளவுக்கு வேகமாக செல்லும் அப்படின்னா 7 குதிரை பூட்டிய வண்டி எந்த அளவுக்கு வேகமாக செல்லுமோ அந்த அளவுக்கு வேகமாக வெளியே சென்றுடுங்க. அதனால் 7 குதிரைகளோட வாஸ்து படத்தை வைக்காதீங்க. அந்த படத்துக்கு எதிராக வழியும் இருக்கக்கூடாது. 7 குதிரைகளோட வாஸ்து படத்தை நீங்கள் வீடு, அலுவலகம் மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் வைக்கலாம். குறிப்பாக சமையல் அறை தவிர்த்து எங்கே வேணாலுமே வைக்கலாங்க. இந்த 7 குதிரை வாஸ்து படம் அப்படிங்கிறது வாஸ்து நம்பிக்கை சார்ந்த ஒரு படம். இதை வீட்டில், கடையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா எந்தவித முன்னேற்றமுமே இருக்காதுங்க. இந்த 7 குதிரை வாஸ்து படமும் இருக்கணும், உங்களுடைய முயற்சியும் அதிகமாக இருக்கணும். அப்போதான் அந்த வாஸ்து படம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் நினைத்த மாதிரி வெற்றியும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் ஏற்படுங்க. அதே மாதிரி இந்த வாஸ்து படம் வாங்குறவங்க நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. ரொம்ப வருஷ காலமாக ஒரு படத்தை வச்சுருப்பாங்க. அதை மாற்றவும் மாட்டாங்க. அதே மாதிரி அதை என்ன பண்ணணும், இதை மாற்றலாமா அப்படிங்கிறது எதுவுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த 7 படங்கள் வைக்கும்போது அதில் ஏதாவது சின்ன டேமேஜ் ஆயிருந்தாலோ, கிழிஞ்சிட்டாலோ, அல்லது ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்த அந்த கண்ணாடி உடஞ்சி போயிருந்தாலோ, இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கலட்டிட்டு நீங்கள் வேறு ஒரு படத்தை மாற்றலாம். சரி, அந்த கலட்டின படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது இந்த தண்ணி ஓடும் பார்த்தீங்களா, ஆறு, அந்த மாதிரி இதில் கொண்டுட்டு போய் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல கால்படாத இடம், இல்லை கோவில்களில் அந்த மாதிரி கூட வச்சிடலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.